T20 World Cup 45th மேட்ச் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் 21st ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு டீமுமே சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு ஹோஸ்ட் நேஷனுக்கு அகென்ஸ்டாக ஒரு வெற்றி, அது பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா அகென்ஸ்ட் USA ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அது கான்ஃபிடென்ட் தரக்கூடிய விஷயமா இருக்காது. ஏன்னா USA ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கஷ்டப்பட்டு தான் குரூப் ஸ்டேஜஸ்லேயும் ஜெயித்தாங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நேபாள் கூட கடைசி பாலில் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாகவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. க்ளோஸ் மேட்சஸாக 3 மேட்சஸ் இருந்தது. அந்த மேட்ச் ரிசல்ட்டெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக முடிஞ்சு, அதனால தான் ஜெயித்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இது அவங்களுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. ஜென்ரலாக வேர்ல்ட் கப் ஸ்டேஜஸில் வரும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்ப மேட்சஸில் நிறைய ஜெயிக்கிறதும், லேட்டாக நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து டவுன் ஆகுறதும் பார்த்துருக்கோம். பட் ஆரம்பத்துலேருந்தே டவுனாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த டவுன் ட்ராக்ஸ் நிறைய சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் ட்ராக்கில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு USAக்கு எகென்ஸ்டாக பேட் பண்ணி ஷோ பண்ணாங்க. பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பர் ஃபைட் கொடுப்பாங்க. ஒரு சூப்பரான மேட்சாக இருக்க போது ஆர்டிஎம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கிறத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. டீசெண்டான மினி லீக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. பர்டிகுலராக இந்த டீம் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளேயர் 50+ அடிப்பார், இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட்ஸ் எடுப்பார், இந்த மாதிரி உங்களால் கெஸ் பண்ண முடியும். டாப் பிளேயரை உங்களால் கெஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக ரியல் 11 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒப்பீனியன் மட்டும் இல்லை, இதில் ஒரு பர்டிகுலர் பிளேயரை பிக் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டேரன்சாமி கிரிக்கெட் கிரவுண்ட் செயின்ட் லூசியாவில் இந்த மேட்ச்சு மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. இந்தியா டைம் படி 8 PM. அவங்களோட டைம் 10:30 AM. டே மேட்ச் மைண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டைம் நைட்டு அப்படின்னா கூட டே மேட்ச் தான். அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே 11 அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் கிடச்சிருக்கு. 167 ஆவரேஜ் டீசெண்டான பேட்டிங் ட்ராக்காக இந்த சீரீஸில் இருந்திருக்கு. நிறைய ட்ராக்ஸ் டவுனாக இருக்கிற இடத்துல கூட செயின்ட் லூசியா நிறைய ஸ்கோர்ஸ் தான் கொடுத்துருக்கு. 200+ 2 டைம் வந்திருக்கு. 180+ஆ 5 டைம்ஸும் வந்திருக்கு. இந்த சீரீஸில் 5 மேட்சஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்திருக்கு. அதில் 180+ எல்லா மேட்ச்லேயும் வந்திருக்கிறதுனால டெஃபினட்டாக பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்து போகலாம். வெஸ்ட் இண்டீஸ் 218-5 அப்படின்ற ஹை ஸ்கோரையும், அதே வெஸ்ட் இண்டீஸ் 105-10 அப்படின்ற லோ ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் செயின்ட் லூசியா டவுனாக இருக்கும். அது இன்றைக்கி டேவாக கூட இருக்கலாம். இந்த சீரியஸில் நிறைய பேட்டிங் ட்ராக்கை தான் கொடுத்துருக்காங்க. மைண்ட் பண்ணிக்கோங்க. 150க்கு பிலோவாக 7 டைம்ஸ் வந்திருக்கு. 190 அபவாக 6 டைம்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் யோசித்து ஆன் டைமில் பார்த்துக்குவோம். ரெண்டு டீம் பார்க்கும்போது ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம்ஸு. ஒரு பக்கம் இங்கிலாந்து கஷ்டப்படுறாங்க அந்த இனிஷியல் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஈவன் வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் கேமாக கூட இல்லை. இங்கிலாந்து சைடு போச்சு எண்டில் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக ஜெயித்தாங்க சேசிங்கில் அப்படின்னு பார்த்தா கூட வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக இனிஷியலாக விக்கெட் எடுக்க தடுமாறினாங்க. ஸ்காட்லாந்துக்கு எகென்ஸ்டாக கூட இனிஷியலாக விக்கெட் எடுக்க தடுமாறுறாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் டீமுக்கு எகென்ஸ்டாக இனிஷியல் விக்கெட் எடுக்க தடுமாறதுனால இங்கிலாந்து அந்த இடத்துல பின்னடைவை சந்திக்கிறாங்க. இனிஷியல் விக்கெட் டேக்கர்ஸ் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சில லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்கிற டீமு, நிறைய டீம் இந்த ஓப்பனிங் விக்கெட் எடுக்கிறாங்க. இந்தியா வந்து அஸ்தீப்பு, நியூசிலாந்து வந்து போல்ட்டு, சவுத்தி, இந்த மாதிரி பவுலர்ஸு. ஸோ இதெல்லாமே பார்க்குறோம். பட் இங்கே 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்காங்க. சாம் கரன் இருக்கார், டொப்லி இருக்கார். அவங்களாம் விக்கெட் டேக்கிங் பேஸில் ரீசெண்டாக இல்லைங்கிறனால இது மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஆர்ச்சர் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார். அவருமே விக்கெட் எடுக்காமல் இருக்கார். அதுவும் பார்க்குறோம். ஓவராலாக இது பின்னடைவாக இங்கிலாந்துக்கு பார்க்கப்படுது. அந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுத்து ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா மேலே வந்தாங்கன்னா அவங்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வச்சுருக்காங்க. ஓவராலாக இப்போதைக்கு எட்ஜ் பேஸில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கிலாந்து காம்பினேஷன் பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை, சூப்பராக இருக்குது. பென் டெக்கெட், கிறிஸ் ஜோர்டான், டாம் ஹார்ட்லி அண்டு வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் வெளியில் இருப்பாங்க. ஜோஸ் பட்லர் பிளிப்சால்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பிளிப்சால்ட்டு வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அது வெஸ்ட் இண்டீஸில் பெட்டராக பண்ணியிருக்காரு. அதையுமே பார்க்கணும். அண்ட் மொயின் அலி நம்பர் 3க்கு வருவாரா? லெஃப்ட் ஹேண்டர் எகென்ஸ்ட் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஒரு பக்கம் அகில் ஹுசைன், இன்னொரு பக்கம் குலகேஷ் மூட்டி. அந்த இடத்துல மொயின் அலி இருக்குன்னா பெட்டராக இருக்குன்னு ஒரு டாக்டிக்கல் மூவாக இதை பார்த்தேன். எனிவே மொயின் அலி இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? இல்லை இந்த இடத்துல தான் இறங்குவாரா இல்லை லேட்டாக வருவாரா? சாம் கரனை சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணியும் பார்த்துருக்கோம். இந்த இடம் மட்டும் பார்க்கணும்.
ஜானி பைஸ்டா, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஃபார்ம் பேஸில் பட்லர், சால்ட்டு கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். மொயின் அலி ஹிட் அண்ட் மிஸ் தான், அதனால் அவர் ஃபார்மில் இருக்கார், ஃபார்மில் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பவுலிங் பேஸில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு. ஜானி பைஸ்டா போன மேட்ச்சு, அதுக்கு மொதல் மேட்ச்சு ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டிங்கோடு இருக்கிற ஃபீல் இருக்குது. பாசிபிளாக உள்ளே வராரோ, அந்த மாதிரி ட்ராக்ஸ் பெட்டராக இருக்குதோ. அதே நேரத்தில் நல்ல பேட்டிங் ட்ராக்கில் ஜானி பைஸ்டா பெட்டராகவும் இருப்பார், அந்த பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். ஹாரி ப்ரூக்கோட டச்சும் சூப்பராக இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டோன் ரீசெண்டாக அவ்வளோ பெரிய ஷோ பண்ணலை, அந்த இடம் பார்க்கணும். சாம் கரன் சூப்பர் ஃபார்ம் தான், பட் அந்தளவுக்கு பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லணும். ரீசெண்டாக ஐபிஎல்லில் ஒரு சில மேட்சஸில் பேட்டிங் பேஸில் நல்லா பண்ணியிருந்தார், ஒரு சில மேட்சஸில் பவுலிங் பேஸில் ஓகேவா பண்ணியிருந்தார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இங்கிலாந்து பயன்படுத்தலாமோ, பாசிபிளாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சாம் கரன் மேலே அனுப்பலாமோ. பட் யோசிக்கும் போது ஜானி பைஸ்டா ஓப்பனிங் பேட்டராக இருந்திருக்காரு. ஹாரி ப்ரூக் சூப்பரான பேட்டராக நம்பர் 3 நம்பர் 4 இருந்து பார்த்துருக்கோம். லியாம் லிவிங்ஸ்டோன் கூட ஓப்பன் பண்ணி டொமஸ்டிக்கில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஓவராக சாம் கரனை பயன்படுத்தணுமான்னு யோசிக்கிறாங்க. தட்ஸ் ஓகே. கண்டிப்பாக சாம் கரன் லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு, ஒரு வேளை லெஃப்ட் ஹேண்டை தேவைப்பட்டு மேலே அனுப்பலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரசீது, மார்க்குட்டு, டோப்லி இவங்கெல்லாம் ஓகேவான பவுலர்ஸு. டெஃபினட்டாக ஆர்ச்சர் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் இன்ஜுரி, பிஃபோர் இன்ஜுரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு அவரோட பவுலிங் இருக்குது. ஆதில் ரசீது ஓகே, கண்டிப்பாக அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காங்கிற இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். மார்க்குட்டோட எக்ஸ்ட்ரா பேஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ரீஸ் டோப்லி விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். பாசிபிளாக இன்றைக்கி வரலாம், பட் அந்த மைண்ட் செட்டு பின்னடைவாக தான் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே பார்ட்மனை உள்ள மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்களா? அவர் வெளியில் தள்ளினது டெஃபினட்டாக ஹார்ஸ் கால் தான் சொல்லுவேன். சம்சி போன மேட்ச்சுக்கு மேட்ச்சு சூப்பராக விளையாண்டார். அதை பேஸ் பண்ணி அவரை போன மேட்ச் எடுத்து வந்தாங்க. போன மேட்ச் நிறைய ரன்ஸுக்கு போனார். கொஞ்சம் டவுன் தான் சொல்லணும். ஒரு இடத்துல நல்ல ட்ராக்கு பேட்டுக்கு அப்படின்ற இடத்துல பார்ட்மன் எடுத்து வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சம்சி ரன்ஸுக்கு போகிறாரு, கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருந்தால் சம்சியோட அவுட்புட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் சம்சியை வச்சு என்ன பண்ணுவாங்க? பார்ட்மன் இருந்தால் பெட்டர். இந்த ஸ்வாப் மறுபடியும் மாற்றிப்பாங்களா பார்க்கணும். வினடிக்காக ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸோட டச்சு கொஞ்சம் டவுனாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல ரெக்கல்டான் எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். ரியான் ரெக்கல்டானோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. டொமஸ்டிக்கில் இது கண்டினியூ ஆகுது. பட் ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு தொடர்ந்து போகிறாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பார்க்கலாம் அது தொடருமானு. ஹெய்டன் மார்க்ராமு அந்தளவுக்கு டச்சில் இல்லை, ஆனால் போன மேட்ச் ஒரு சின்ன கம்பேக் யூஎஸ்ஏக்கு எகென்ஸ்டாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண வாய்ப்பான சின்ன டீமு. மார்க்ராம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவுட்புட் கொடுக்கலாம். அது வந்து இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுதா? டேவிட் மில்லர் போன மேட்ச்சு இனிஷியல் பாலே அவுட் ஆனால் கூட டெஃபினட்டாக நல்ல டச்சில் இருக்கார். ஹென்ரிச் கிளாஸனோட டச்சும் சூப்பர், அகென்ஸ்ட் ஸ்பின்னு சூப்பராக விளையாட முடியும். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ரொம்ப கீழே, அதுதான் பார்க்கணும். அதர்வைஸ் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேனாக ரீசெண்டாக தெரிகிறார். மார்க்கோ யான்சன், மகாராஜ், ரபாடா இவங்களும் ஹேண்டியாக பேட்டிங்கில் அவுட்புட் கொடுக்க முடியும். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருக்கிற டெய்லண்டர்ஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். பவுலிங் பேஸில் மகாராஜ் ரொம்பவே சூப்பர், எக்கனாமி பேஸில் நல்லா இருக்கு. யான்சன் விக்கெட் டேக்கிங்கில் ஓகேன்னு சொன்னால் கூட ரீசெண்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிற அந்த யான்சனை பார்க்க முடியல. ரபாடாவோட பவுலிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. போக போக லேட்டாக ட்ராக் டவுன் ஆக ரபாடா இன்னுமே பெட்டர் ஆவார். அதுதான் இப்போ ஷோ ஆகுது. ஆண்ட்ரிக் நோக்கியா நல்ல ஜிப்புன்னு இருக்கிற பிச்சு, அதாவது குயிக்காக இருக்கிற பிச்சில் இவர் ரொம்பவே பெஸ்ட்டாக இருப்பார். அதனால தான் ஆரம்ப மேட்சஸில் ரொம்பவே சூப்பராக இருந்தார். போன மேட்ச்சு கொஞ்சம் டவுனாக இருந்தார். இந்த ட்ராக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் போடும்போது ரன்ஸ் எடுத்து கொடுக்கும். அதுதான் நோக்கியா போன மேட்ச் அடி வாங்கினதுக்கு காரணமாக பார்க்கலாம். சின்ன சின்ன டீம்ஸு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. பட் குவாலிட்டி டீம்ஸ் இவருக்கு எகென்ஸ்டாக ஓகேவாக விளையாட முடியும் இந்த மாதிரி ட்ராக்ஸில். மற்ற ட்ராக்ஸில் நான் சொல்லலை, இந்த மாதிரி ட்ராக்ஸில் அதுதான் போன மேட்ச் அடி வாங்கினதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம். நோக்கியா டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும். நல்ல டச்சில் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். சம்சி இந்த இடத்துல என்ன மாதிரி ரோல் பண்ண போகிறாரு? பெஞ்சில் இருக்க போகிறாரா? பார்ட்னர் உள்ள வந்துட்டால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டரில் மொயின் அலி, சாம் கரன் இவங்களோட ப்ரொமோஷன் இருக்கலாம், அதுதான் எதிர்பார்க்குறோம். சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்க்கும்போது பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர் பேஸ் இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் ஸ்டப்ஸ் மேலே வந்து பார்த்துருக்கோம். மில்லர் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் பேஸ் பண்ணி மில்லரை மேலே அனுப்புனாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது மில்லரை மேலே அனுப்பலாம். மார்க்ராம் மேக்ஸிமம் 1 டவுன், அதில் பிரச்சனை இல்லை. பாசிபிளாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவைப்படுது அப்படின்ற ஆங்கிளில் டேவிட் மில்லர் மேலே வரலாம். இங்கே ஒரு இடத்துல ஆதில் ரசீது, இன்னொரு பக்கம் மொயின் அலி, ஒரு லெக் பிரேக் ஆஃப் பிரேக் 2 பேருமே இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் பற்றி
ஒரு விஷயத்தை யோசிக்க தேவையில்லை, இருந்தால் கூட சில நேரங்களில் இந்த பவுண்டரி டைமென்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்குட்டு, டொப்லி இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. இதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், வுட்டு, டொப்லி. ஒரு சில நேரங்களில் வுட்டு எக்ஸ்ட்ரா பேஸில் ரன்ஸு கொடுத்தா அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்ஸ் குறையலாம். டொப்லி, ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர், டொப்லி எண்டோரில் வீசலாம். பாசிபிளாக சாம் கரன் இருக்கிறதுனால சாம் கரனை எண்டோரில் பயன்படுத்துவாங்க. டொப்லியை ஆரம்பத்தில் பயன்படுத்துவாங்க, இண்டோர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் அப்படின்னு யோசிப்பாங்க. போன மேட்ச் அப்படி தான் யோசித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்னு யோசிக்கிற இடத்துல 5 ப்ராப்பர் பவுலில் அடிஷ்னலாக எடன் மார்கன் அசிஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சில ஓவர் போடுறாரு. அந்த ஓவர்ஸ் எல்லாம் நிறைய ரன்ஸோடு போகுது, அதை நம்ம பார்க்குறோம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல பாசிபிளாக அந்த 5 பால் ஸ்டிக்கில் போனால் பெட்டர். இல்லை சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி எடன் மார்க்ராம் போட்டால் இங்கே யான்சனோட ஓவர் குறையலாம். ஏன்னா சம்சி, மகராஜ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸு. ஒருவேளை சம்சிக்கு பதிலாக பார்ட்னர் வந்தாலும் அவரோட பவுலிங் நமக்கு நல்லாவே தெரியும். மகராஜ் சூப்பராக எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இருக்கார். குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸு எகென்ஸ்ட் இங்கிலாந்து இந்த நம்பர் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சம்சி அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அன்ஆர்த்தடாக்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அதையுமே நம்ம பார்க்கணும். எனிவே ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் மார்க்ராமோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். ஒருவேளை மார்க்ராம் ஓவர் போடுற மாதிரி இருந்தால் யான்சனோட ஓவர் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஸ்லாகில் ரபாடா அண்ட் நோக்கியாவோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். பிக் பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்ஸில் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் நமக்கு ஜிஎல் லெவலுக்கு யாரை யோசிக்கலாங்கிற தாட்னா கேசவ் மகராஜ் ஆப்வியஸாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகெயின்ஸ்ட்டு இங்கிலாந்து. இந்த இடத்துல ஒரு சூப்பர் விஷயம் இருக்குது. எண்டோஸில் சாம் கரன் வீசுறதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கலாம். அதில் குறிப்பாக பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா பாசிட்டிவாக யோசிக்கலாம். மார்க்குட்டோட எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்களில் ஒர்க் ஆகுது, சில நேரங்கள் ரன்ஸுக்கு போகிறாரு. கடந்த 2 மேட்சாக கொஞ்சம் டவுனாக இருந்தனால குறைவாக எடுத்திருக்காங்க. விக்கெட் எடுத்துட்டாருன்னா வேறு லெவல் பண்ணுவார், தொடர்ந்து அதை பண்ண முடியும். அது மார்க்குட்டோட ஸ்டைலாக பார்த்துருக்கோம். அந்த பேஸில் ட்ரை பண்ணலாம். டொப்லி நல்ல பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்கார். லாஸ்ட் 2 மேட்சாக என்ன சொல்ல போனால் இந்த சீரீஸில் விக்கெட் டேக்கிங்குள்ளே வரமாட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். ஸோ அந்த பேஸில் அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கண்ட்ரோலாக இருக்கார் பவுலிங் பேஸில். ஆனால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இல்லாமல் இருக்குது. அது கிடைச்சா பெஸ்ட்டாக பார்க்கணும். குவிண்டன் டி காக், ஜோஸ் பட்லர், பிலிப் சால்ட் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக நல்ல பேட்டிங் ட்ராக்குங்கும் போது டாப் ஆர்டரில் இருக்கிற அந்த பேட்டர்ஸை ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. அவ்வளோவா ஸ்விங் கிடைக்கல அப்படிங்கிற அந்த இடத்துலையும் முயற்சி பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மார்க்ராம் கொஞ்சம் ரிஸ்க்குன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக அவரோட டச் அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. யான்சன் விக்கெட் டேக்கிங் கஷ்டப்படுற அந்த இடத்துல அவர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த இடமும் டஃப்பான ஒரு இடம் தான். ஒருவேளை டாப் ஆர்டர் சின்னதாக கொலாப்ஸ்னா மார்க்கோ யான்சனோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். பெரிய லெவலில் ஹிட் பண்ணிட்டாருன்னா அந்த பவுலிங் பேஸில் அந்த கான்ஃபிடென்ட் எடுத்து வர பவுலிங் பேஸ்லேயும் வீடு எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்து மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணலாம். மொயின் அலி பாசிபிளாக பவுல் பண்ணார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக ஸ்பின்னர் ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த இடத்துல மொயின் அலி பவுல் பண்ண வாய்ப்பு. அதே நேரத்தில் 1 டவுன் பேட்ஸ்மேனாக போன மேட்ச் மாதிரி இறக்கி விட்டு அதில் 30-40 ரன்ஸ் அடிச்சுட்டா பெரிய லெவலில் நமக்கு பாசிட்டிவாக அமைய வாய்ப்பு. அந்த வகையில் மொயின் அலியை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் பட்லர், மொயின் அலி வைஸ் கேப்டன், ஆர்ச்சர், ரஷீத் எடுத்திருக்கேன். நோக்கியா எக்ஸ்ட்ரா பேஸு கொஞ்சம் ரன்ஸுக்கு போக வாய்ப்பு அப்படின்னா கூட கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது. அந்த பேஸில் ட்ரை பண்ணலாம். எண்டோரில் ரபாடா இருப்பார், அந்த பேஸ்லேயும் ஓகே. ஒரு இடத்துல சாம் கரன் எண்டோரில் வீசுவார், அவரை மிஸ் பண்ணுறதுக்கு ஹார்ஸ்னா கூட பார்க்கலாம். நிறைய ஓவர் அவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு இடத்துல டவுட் கேஸாக இருக்குது. மார்க்ராம் பேட்டிங் பேஸில் டாப் ஆர்டரில் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் எடுத்துக்கிறது பெட்டர். பேட்டிங் யூனிட்டை அப்படி கம்பைன் பண்ணி ஒரு டீமாக செட் பண்ணால் கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் லீக்குக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு மார்க்கோ யான்சனை எடுத்திருக்கேன். அவர் விக்கெட் எடுக்கல இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் சின்ன ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஸோ அதனால் மார்க்கோ யான்சன் எடுத்திருக்கேன். கேப்டன் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேட்டிங் பேஸில் இந்த மேட்ச் இருக்குங்கிற மாதிரி மூவ் பண்ணுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட்டாக டீம் செட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் பிளேயரை கேப்டன் போடுறது, இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெரிய அமௌண்ட்டு காத்திருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.